இவளுக்கு நீ ரொம்ப இடம் கொடுத்து வச்சிருக்கமா, இவளை தயவு செய்து அடக்கி வச்சுக்கோ. இவ பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கு செம்ம கோவம் வருது. எவ்வளவு செலவானாலும் எழுதி வச்சுக்கோங்க. அத கடைசியில கணக்கு பார்த்துக்கலாம் நான் சொல்றேன். நீ உனக்கு ஒரு செலவை இழுத்து வைக்கிறேன் இரு. நீ நான் எங்களுக்காக இருக்கியா இல்ல இந்த குடும்பத்துக்காக பாடுபடணும்னு சொல்லி சேதுவை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கியா? நம்ம என்ன பண்ணி இந்த கல்யாணத்தை பண்ணோன்றத மறந்துட்டியா? இங்க பாரு, இந்த 10 லட்ச ரூபாய் இல்ல, எனக்கு இப்ப 10 கோடி ரூபாய் பணம் தேவைப்படுது. நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எங்களுக்கு தெரியாது. நீ சேதுகிட்ட இருந்து 10 கோடி ரூபாய் பணத்தை எப்படியாச்சும் வாங்கி கொடுக்குற. அழகர் மீனாட்சியோட காது குத்து ஃபங்க்ஷன் பிரம்மாண்டமா நடக்கிறதுக்கு எல்லாம் தயாராயிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ராஜாங்கம் பொறுப்பு எல்லாத்தையும் ஈஸ்வரி கிட்ட கொடுத்து தொலைச்சிருக்காரு. இதுல இப்ப என்ன நடக்கும்? ஈஸ்வரியை பத்தி தான் நமக்கு எல்லாருக்குமே தெரியுமே. ஒண்ணு பணத்தை அடிப்பாங்க, இல்ல தமிழ்ச்செல்வியை போட்டு பாடா படுத்துவாங்க. இது ரெண்டுமே தானே நடக்கும். அதுல ஒண்ணு ஃபர்ஸ்ட் நிறைவேற்றுறாங்க. நேரா தமிழ்ச்செல்வி வீட்டுக்கு போறாங்க. இங்க பாருங்க, பெரிய வீட்டுல இருந்து இந்த ஃபங்க்ஷன் நடத்துறதுக்காக பொறுப்பை மாமா என் கையில தான் கொடுத்துருக்காரு. அதனால அதுக்கான பட்ஜெட்டை போட்டு எடுத்துட்டு வந்திருக்கோம். இது பெரிய வீட்டு ஃபங்க்ஷன் இல்லையா? இதை சிம்பிளா நடத்தினா நல்லா இருக்குமா? பாக்குறவங்க என்ன இவ்வளவு கஞ்சத்தனமா நடந்துக்கிறாங்கன்ற மாதிரி வந்து மாமாவை தானே தப்பா பேசுவாங்க. அதனால பட்ஜெட்டை கொஞ்சம் உங்களுக்கு ஏத்த மாதிரி சிம்பிளாவும் போட்டிருக்கோம். நீங்க வேற இந்த ஃபங்க்ஷனுக்கு ஆகிற செலவுல பாதி கொடுக்கறதா ஒத்துக்கிட்டீங்க. அதனால உங்களுக்கும் கஷ்டத்தை கொடுக்காத அளவுக்கும் பட்ஜெட்டை போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். ஏன்னா உங்களோட நிலைமையும் எனக்கு தெரியும்ல, நீங்களும் கஷ்டப்பட்டு கொடுக்கணும்ல. அதனாலதான் பட்ஜெட்டை கொஞ்சம் சிம்பிளா போட்டு ஒரு 15 லட்சம் ரூபாய்க்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். அதுல உங்களோட ஷேர் 7.5 லட்சம் ரூபாய் அப்படின்ற மாதிரி பட்ஜெட் எடுத்து தமிழ்ச்செல்வி கிட்ட நீட்டுறாங்க. தமிழ்ச்செல்வி அதை வாங்கி புரட்டி படிச்சு பாக்குறாங்க. செம்ம ஷாக் ஆகி நிக்கிறாங்க. உடனே அந்த பக்கம் ஈஸ்வரி, கம்மியா தான் போட்டிருக்கேன் தமிழ்ச்செல்வி, ஒரு 15 லட்சம் ரூபாய் ஆகுது, அதுல 7.5 லட்சம் ரூபாய் நீங்க கொடுத்தா போதும் அப்படின்ற மாதிரி வந்து ஈஸ்வரி சொல்றாங்க. அதை கேட்ட தமிழ்ச்செல்வியோட அம்மா செம்ம ஷாக் ஆகுறாங்க. என்னது 15 லட்சமா? தமிழ், இதுல 7.5 லட்சம் ரூபாய் நம்ம எங்க இருந்து தமிழ் புரட்டுறது? இவ்வளோ பெரிய அமௌண்ட் நம்ம எப்படி கொடுக்கறது அப்படின்ற மாதிரி வந்து இங்க தமிழ்ச்செல்வியோட அம்மா புலம்புறாங்க. அந்த பக்கம் ஈஸ்வரி, இங்க பாருங்க, உங்களுக்கு பக்கு இல்லைன்னா அப்படின்ற மாதிரி இழுக்கிறாங்க. அதாவது உங்களால கொடுக்க முடியலன்னா சொல்லுங்க, நாங்க அதை எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி நாங்க மேனேஜ் பண்ணிக்கிறோம். நீங்க ஒன்னும் பணம் கொடுக்கணும்னு அவசியம் இல்ல. ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் பண்ணிடுங்க. அங்க ஃபங்க்ஷனுக்கு வரும்போது பஞ்சாயத்தை பார்த்து இந்த மாதிரி பாதி பணம் நாங்க கொடுக்கறதா ஒத்துக்கிட்டோம், ஆனா எங்களால கொடுக்க முடியல அப்படின்ற மாதிரி வந்து பஞ்சாயத்துல மட்டும் நீங்க ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிட்டு போயிடுங்க. அதுக்கப்புறம் நீங்க ஓசியா வந்து காது குத்திக்கிட்டு அங்க எல்லாரும் வந்து சாப்பிடுறாங்கல்ல, அந்த மாதிரி வந்து பந்தியில உட்காந்து சாப்பிடுங்க. ஆனா எல்லாரையும் மாதிரி உங்களை கவனிக்க மாட்டோம், உங்களுக்கு ஸ்பெஷலா கவனிச்சு அனுப்புறோம், சரியா? அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் ஈஸ்வரி குத்தி குத்தி பேசுறாங்க தமிழ்ச்செல்விய. தமிழ்ச்செல்விக்கு செம்ம கடுப்பாகுது. இங்க பாருங்க, 7.5 லட்சம் தானே, நீங்க ஒன்னும் 70 லட்சம் கேட்டுறலையே, 7.5 லட்சம் ரூபாய் நான் கொடுத்துட்றேன், நீங்க கிளம்புங்க அப்படின்ற மாதிரி வந்து தமிழ்ச்செல்வி சொல்றாங்க. இந்த பக்கம் தமிழ்ச்செல்வியோட அம்மா ஷாக் ஆகுறாங்க. ஐயோ, 7.5 லட்சம் ரூபாய் இவ எப்படி கொடுக்க போறான்னு தெரியலையே, இவ வேற வைராக்கியமா சொல்றாளே அப்படின்ற மாதிரி வந்து இங்க தமிழ்ச்செல்வியோட அம்மா யோசிக்கிறாங்க. அந்த பக்கம் தனமும் ஷாக் ஆகி பாக்குறாங்க. அந்த பக்கம் ஈஸ்வரி சித்ராக்கு மைண்ட் வாய்ஸ், ஏய் உன்னை இப்படி கஷ்டப்படுத்தி பார்க்கணுன்றதுக்காக தாண்டி இப்படி ஒரு பட்ஜெட்டையே போட்டோம். சவாலா விடுற என்கிட்ட சவாலு, டாக்டர் ஆகி காட்டுறேன், அதாயி காட்டுறேன், இதாயி காட்டுறேன்னு சவாலா விடுற. நீ வந்து இந்த கடனை வாங்கி இந்த ஃபங்க்ஷனை நடத்தணும், ஆயுசுக்கும் இந்த கடனை அடைக்கிறதுக்கு நீ கஷ்டப்படணும், அதுக்காக தானே இப்படி ஒரு பட்ஜெட்டை போட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி அங்க ஈஸ்வரியும் சித்ராவும் யோசிச்சுட்டு கிளம்பி போறாங்க. அந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யா அழகருக்கு சாப்பாடு ஊட்டுறாங்க. உடனே தமிழ்ச்செல்வி சொன்னது ஐஸ்வர்யாவுக்கு மைண்ட்ல வந்துகிட்டே இருக்கு. என்ன மட்டும்தான் அழகரும் மீனாட்சியும் அம்மானு கூப்பிடணும், நான் தான் அவளை பெத்தவ. என்னதான் நீங்க அழகரையும் மீனாட்சியும் நல்லா பாத்துக்கிட்டாலும் நீங்க பெத்த அம்மாவா ஆயிட முடியாது இல்ல அப்படின்ற மாதிரி தமிழ்ச்செல்வி சொன்னது அப்பப்ப மைண்ட்ல வந்துகிட்டே போகுது ஐஸ்வர்யாக்கு. என்ன பண்றதுன்னு தெரியாம ஐஸ்வர்யா தமிழ்ச்செல்வியோட போட்டோவை போன்ல எடுத்து, இங்க பாரு அழகரு, இதுதான் உங்க அம்மா அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லி சாப்பாடு ஊட்டுறாங்க. அந்த பக்கம் சேது அதை ஷாக்கா பாக்குறாரு. என்ன இவ எப்ப பார்த்தாலும் அவளையே அம்மா அம்மான்னு சொல்லிக்கிட்டு இருந்தவ இப்ப தமிழ்ச்செல்வியோட போட்டோவை காமிச்சு இவங்கதான் உங்க அம்மான்னு சொல்றா, என்ன நடந்திருக்குன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி வந்து சேதுபதி கிட்ட போய், என்ன ஐஸ்வர்யா ஏதாவது பிரச்சனையா? இவ்வளவு நாளா அழகர்கிட்ட அம்மா அம்மான்னு சொல்லி ஆசையா பேசுவ, இப்ப வந்து நான் உங்க சித்தி அப்படின்ற மாதிரி ஏதோ பிரிச்சு பேசுற, என்னாச்சு ஐஸ்வர்யா ஏதாவது பிரச்சனையா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. உடனே அதுக்கு ஐஸ்வர்யா, இல்ல மாமா, நான் உண்மைதானே சொல்றேன், என்ன இருந்தாலும் நான் பெத்த அம்மாவா மாறிட முடியாது இல்ல, 10 மாசம் நான் சுமந்து பெக்கல இல்ல, அம்மாவோட வலினா என்னன்னு சொல்லி எனக்கும் தெரியும் தானே, நானும் அம்மா வயித்துல இருந்து வந்தவ தானே, அதனால வந்து பெத்த அம்மாவோட வலியும் நான் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறேன், என்ன இருந்தாலும் அழகரை பெத்தவங்க தமிழ்ச்செல்வி தானே அப்படின்ற மாதிரி பேசுறாங்க இங்க ஐஸ்வர்யா. உடனே சேதுபதிக்கு ரொம்ப பெருமையா இருக்கு, உன்னை நான் கல்யாண மனத்துல ரொம்ப பெருமைப்படுறேன், அழகருக்கும் மீனாட்சிக்கும் நீ கிடைச்சது ரொம்ப பெருமையா இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து ஐஸ்வர்யாவை பெருமையா பேசிட்டு இந்த காது குத்து ஃபங்க்ஷனுக்கு முன்பணமா செக்ல ஒரு 10 லட்சம் ரூபாய் எழுதி இதை கொண்டு போய் ஈஸ்வரி சின்னம்மா கிட்ட கொடுத்துரு அப்படின்ற மாதிரி வந்து ஈஸ்வரி கிட்ட ஒரு 10 லட்சம் ரூபாய் செக் எழுதி கொடுத்துட்டு போறாரு சேது. ஐஸ்வர்யாவும் சரி மாமா அந்த செக்கை வாங்கிட்டு அந்த செக் எடுத்துக்கிட்டு ஈஸ்வரியா பாக்குறதுக்கு போறாங்க. ஐஸ்வர்யா, வா ஐஸ்வர்யா வா, மகாலட்சுமியே உள்ள வர மாதிரி இருக்கு, வா ஐஸ்வர்யா அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க. இந்தாங்க ஆண்டி, சேது மாமா இந்த செக்கை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு, இந்த ஃபங்க்ஷனுக்கு ஆகிற செலவுக்கான முன்பணமா இது,
இன்னும் எவ்வளவு செலவானாலும் சொல்லுங்க, அவர் குடுக்குறேன்னு சொன்னாரு அப்படின்ற மாதிரி ஐஸ்வர்யா வந்து ஈஸ்வரி கிட்ட சொல்றாங்க. அந்த பக்கம் ஈஸ்வரியா அந்த செக்கை வாங்கிக்கிறாங்க. வாங்கிக்கிட்டு ஐஸ்வர்யாவை இன்னும் பெருமையா பேசுறாங்க. நீ அண்ணன் பொண்ணு, எங்க வீட்டு மகாலட்சுமி, உன் கையில இருந்து செக் வாங்குறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். இதே மாதிரி உன் கையில இருந்து எனக்கு செல்வம் கிடைச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து பெருமையா பேசுறாங்க. என்ன ஆண்டி சொல்றீங்க? நான் இந்த செக்கை உங்களுக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கான செலவுக்காக தானே கொடுத்தேன், உங்களோட பர்சனல் செலவுக்காக கொடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படி சொல்லல, என்ன இருந்தாலும் நீ அண்ணன் பொண்ணு, சின்ன வயசுல இருந்தே உன் கையில இருந்து நான் 1 ரூபாய் வாங்கினாலும் எனக்கு பணம் வந்து கொட்டிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி தான் சொன்னேன். நீ உன் கையால எனக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தா எனக்கு செல்வம் கொழிச்சுக்கிட்டே இருக்கும்ல, அந்த மாதிரி தான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி வந்து ஈஸ்வரி சொல்றாங்க. உடனே ஐஸ்வர்யா, சரி ஆண்டி நான் கிளம்புறேன், இந்த ஃபங்க்ஷனுக்கு ஆகிற செலவெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்ச உடனே கடைசியா கணக்கு போட்டு பார்க்கலாம், எவ்வளவு செலவாச்சு, எவ்வளவு போச்சு, எவ்வளவு வந்துச்சு அப்படின்ற மாதிரி நம்ம லாஸ்டா கணக்கு பாத்துக்கலாம் என்ன அப்படின்ற மாதிரி கடைசியா ஒரு ட்விஸ்ட வந்து ஈஸ்வரிக்கு சொல்லிட்டு போயிடுறாங்க ஐஸ்வர்யா. உடனே இந்த பக்கம் சித்து, என்னம்மா இவ நம்ம கட்சியா இல்ல எதிர்கட்சியா? இவ நமக்கு சாதகமா எதுவுமே பண்ண மாட்டாளேமா, இவளுக்கு நீ ரொம்ப இடம் கொடுத்து வச்சிருக்கமா, இவளை தயவு செய்து அடக்கி வச்சுக்கோ, இவ பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கு செம்ம கோவம் வருது அப்படின்ற மாதிரி வந்து இங்க சித்து சொல்றாங்க. நானும் பாத்துக்கிட்டு தாண்டி இருக்கேன், அவளோட நடவடிக்கையே சரியில்லை. இவளை வச்சு இந்த சொத்தை எல்லாம் எப்படியாச்சும் எழுதி வாங்கிடலான்னு சொல்லி நம்மளும் முடிவு பண்ணி சுத்திக்கிட்டு இருக்கோம். ஆனா இவ அதுக்கு புடி கொடுக்குற மாதிரியே தெரியல. ஏன் இந்த ஐஸ்வர்யா இப்படி நம்ம கிட்ட சொல்லிட்டு போனா? எவ்வளவு செலவானாலும் எழுதி வச்சுக்கோங்க, அத கடைசியில கணக்கு பாத்துக்கலாம் நான் சொல்ற, நீ உனக்கு ஒரு செலவை இழுத்து வைக்கிறேன் இரு அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய பிளான் ஒண்ணு போடுறாங்க இந்த பக்கம் ஈஸ்வரி. ஈஸ்வரியும் சித்துவும் சேர்ந்து அவங்க பேர்ல ஒரு பெரிய பிளாட் வாங்குறதுக்காக அந்த பக்கம் ஒரு பில்டர்ஸ் கிட்ட பேசி வச்சிருக்காங்க. அதுக்கான பணத்தை எப்படியாச்சும் ஆட்டிய போடணும்னு சொல்லிட்டு இங்க ஐஸ்வர்யா கிட்ட வாங்கலாம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இந்த நேரம் பார்த்து ஐஸ்வர்யா எதுவா இருந்தாலும் கணக்கு கொடுங்க, ஃபங்க்ஷனுக்கு ஆகிற செலவை எழுதி வைங்க, அதையே நினைச்சு செம்ம கடுப்புல உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த பக்கம் வீட்டுல சேதுவும் இல்ல. உடனே நேரா கிளம்பி ஐஸ்வர்யா ரூம்குள்ள போறாங்க ஈஸ்வரியும் சித்துவும். ஐஸ்வர்யா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமே அப்படின்ற மாதிரி வந்து போய் கேக்குறாங்க. சொல்லுங்க ஆண்டி அப்படின்ற மாதிரி ஐஸ்வர்யா சொல்றாங்க. இங்க பாரு ஐஸ்வர்யா, இந்த ஃபங்க்ஷனுக்கு எவ்வளவு செலவாகுது, யாருக்கு எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் அவசரத்துல எழுதி வைக்க முடியாது. அதனால அதை பத்திலாம் நீ கேட்கற வேலை வச்சுக்காத. ஏன்னா நீ போற ரூட்டே சரியில்லை. நீ எங்களுக்கு சாதகமா இருப்பன்னு பார்த்தா நீ இன்னும் இந்த குடும்பத்துக்கு சாதகமா இருக்க. எவ்வளவு செலவாகுது, எவ்வளவு வருது, எவ்வளவு போகுதுன்னு எழுதி வைக்க சொல்ற. நீ நான் எங்களுக்காக இருக்கியா இல்ல இந்த குடும்பத்துக்காக பாடுபடணும்னு சொல்லி சேதுவை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கியா? என்ன நம்ம என்ன பண்ணி இந்த கல்யாணத்தை பண்ணோன்றத மறந்துட்டியா? இங்க பாரு, இந்த 10 லட்ச ரூபாய் இல்ல, எனக்கு இப்ப 10 கோடி ரூபாய் பணம் தேவைப்படுது. நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எங்களுக்கு தெரியாது. நீ சேதுகிட்ட இருந்து 10 கோடி ரூபாய் பணத்தை எப்படியாச்சும் வாங்கி கொடுக்குற. அது நீ செக்கா கொடுத்தாலும் சரி, கேஷா கொடுத்தாலும் சரி, இல்ல இந்த வீட்டுல இருந்து நீ நகையை ஆட்டையை போட்டு வந்து எங்க கிட்ட கொடுத்தாலும் சரி, எங்களுக்கு தேவை 10 கோடி ரூபாய். அதுவும் எமர்ஜென்சியா தேவை. இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்ச கையோட இந்த வேலையை நீ பண்ணல, ராஜாங்கத்தை நீ தான் ஜெயிலுக்கு அனுப்புனன்றத நானே போய் சேதுகிட்டையும் சொல்லிடுவேன், ராஜாங்கத்துக்கிட்டையும் சொல்லிடுவேன், பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி மிரட்டுறாங்க ஈஸ்வரி. இப்ப ஐஸ்வர்யா என்ன பண்ண போறாங்க? சேதுவோட நிறைய பொய் சொல்லி வாழ்ந்துட்டு இருக்காங்க ஐஸ்வர்யா. அது மட்டும் இல்ல, இப்ப ரொம்ப நல்லவங்களாவும் மாறிட்டு வராங்க. இப்ப இந்த 10 கோடி ரூபாய் பணத்தை சேது கிட்ட இருந்து வாங்கி கொடுப்பாங்களா, இல்ல ஈஸ்வரியை எதிர்த்து இந்த குடும்பத்துக்காக என்னால துரோகம் பண்ண முடியாது அப்படின்னு பேச போறாங்களா? என்னதான் இருந்தாலும் இவங்க சேதுவை ஏமாத்தி இந்த குடும்பத்துக்குள்ள வந்தவங்க தான். இப்ப என்னவோ அதிசயமா கொஞ்சம் திருந்திட்டு வராங்க. ஆனா திரும்பவும் ஐஸ்வர்யா வில்லத்தனத்தை ஆரம்பிப்பாங்களா என்னன்னு பொறுத்து இருந்துதான் பார்க்கணும்.